சீட் நம்பர் 11A எல்லாராலையும் உட்கார முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் நிறைய தடவை ஃபிளைட்ல டிராவல் பண்ணிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு பயந்ததே இல்ல. ஃபிளைட்டுக்குள்ள ஏறின உடனே எங்க என் சீட்டுன்னு தேடி கண்டுபிடிச்சு சீட் நம்பர் 11A போய் உட்கார்ந்தேன். ஆஹா, இதுதான் அந்த எமர்ஜென்சி டோரா? ஆனா இது எப்படி திறக்கணும்னே தெரியலையே, இத்தனை லாக்க போட்டு வச்சிருக்காங்க. சரி, இந்த சேஃப்டி ப்ரோஷர்லயாவது ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்த்தா இந்த சேஃப்டி ப்ரோஷர் இதுவரை எவனுமே தொட்டதில்ல போல. இவ்வளவு புதுசா இருக்கு. முன்னாடிலாம் அந்த அக்கா சேஃப்டி அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாலே தூங்க போயிருவேன். பட் இப்பெல்லாம் பயங்கரமா கவனிக்கிறேன். ஒருவேளை பிளைட் கடலுக்குள்ள விழுந்துச்சுன்னா எதை ஊதணும்னு தெரியாம போச்சுன்னா நமக்கு ஊதிடுவாங்களே. ஒரு வழியா வண்டி டேக் ஆஃப் ஆகி வானத்துல ஸ்டெடியா போன உடனே தான் பெருமூச்சே வந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா டக்குன்னு கேப்டன் டர்பியூலன்ஸ் மாதிரி இருக்குது, பெல்ட் அப் போடுங்க அப்படின்ட்டாரு. டர்பியூலன்ஸா? டேய், எனக்கு இங்க டர் ஆகுதுடா. ஜன்னல் ஓரமா எட்டி பார்த்தா விங்ஸ் லெப்ட்டுக்கும் ரைட்டுக்குமா ஆடுது, பிளைட் தடுமாறுது. அதே இமேஜ். டேய், கடைசி வரை இந்த டோரை எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லவே இல்லையாடா. ஆனா 2 மணி நேரம் கழிச்சு சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆயிருச்சு சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னு. ஏன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் தான் இதுவரை சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஏன்னா இங்க கோடியில ஒருத்தங்க தான் வந்து உயிரிழக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சீட் நம்பர் 11 இந்த எமர்ஜென்சி சீட்ஸ் வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்க மட்டும் தப்பிச்சு போறதுக்கான சீட்டு கிடையாது. இந்த கேபின் க்ரூவோட சேர்ந்து நின்று கடைசி வரை மக்கள் எல்லாத்தையும் வெளியில வர்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான சீட் தான் இந்த 11A. அதனாலதான் இந்த சீட்ல குழந்தைங்களோட வருவாங்க, அப்புறம் பிசிக்கலி சேலஞ்ச்டு மக்களை வந்து இதுல உட்கார விட மாட்டாங்க. நீங்க உட்காரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த அக்னாலஜ்மெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை இந்த சீட்லயே உட்கார வைப்பாங்க. ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் நமக்கு ரிமைண்ட் பண்ணும் லைஃப் எவ்வளவு அன்பிரடிக்டபிள்னு. அதுவரை எல்லாரும் சந்தோஷமா இருங்க, மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க.